ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா காம்பினேஷன்ஸ் டாபிக். அதில் என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 6.4ல் மட்டும்தான் நம்ம காம்பினேஷன்ஸ் பற்றி இருக்கு. அந்த எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு அதனுடைய பேசிக் ஃபார்முலா என்ன, பேசிக் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸுக்கும் ஒரு பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காம்பினேஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 10 புக்ஸ் இருக்குது, அதில் 5 புக்கை நம்ம சூஸ் பண்ணுறோம். எத்தனை வழியில அந்த 5 புக்கை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது வந்து காம்பினேஷன். அந்த சூஸ் பண்ண 5 புக்கை எப்படி அடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து பெர்முடேஷன். ஸோ பெர்முடேஷன் ஈக்குவல் டு காம்பினேஷன் மல்டிப்ளை பை ஆர் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது இட்ஸ் அ கான்செப்டை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஸோ என்பிஆருக்கு ஏற்கனவே நமக்கு ஃபார்முலா தெரியும், என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் தெரியும். ஸோ அப்போ நான் என்சிஆரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்சிஆரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா தான். என்சிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா த்ரூ அவுட்டா இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ப்ராப்பர்ட்டி 1 என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா NCR ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர் ப்ரூவ் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா NCN மைனஸ் ஆர் இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலா கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா நமக்கு வந்து கிடைச்ச ஃபார்முலா தான், இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். எதுக்கு பதிலா அப்படின்னா ஆருக்கு பதிலா N மைனஸ் ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆருக்கு பதிலாக n மைனஸ் ஆர்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல டினாமினேட்டர் இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்படி வரும், n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஆர் ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ இது வந்து ஆர் ஃபேக்டோரியல் ஒரு இன்டிஜர் நம்பராக தான் கிடைக்க போகுது, n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஒரு இன்டிஜராக தான் கிடைக்க போகுது. இன்டிஜருக்குள்ள மல்டிப்ளிகேஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். அதை வச்சு நம்ம பார்க்கும் போது n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் டைம்ஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்தாலும் ஆர் ஃபேக்டோரியல் டைம்ஸ் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னாலும் சேம் தான். ஸோ என்சிஆர், ஸோ என்சிஎன் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு என்சிஆர் இந்த ஃபார்முலாவை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், என்சிஆர் பிளஸ் என்சிஆர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு n பிளஸ் 1 சிஆர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கிறத எடுத்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே, ஸோ என்சிஆரோட ஃபார்முலா என்ன, n ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல் பிளஸ் n ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் மைனஸ் 1, ஆருக்கு பதிலாக ஆர் மைனஸ் 1 போகணும், ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா வந்து காமன் டினாமினேட்டர் கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம், இதை நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். n மைனஸ் ஆர் பிளஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். தென் இதை வந்து நம்ம பண்ணோம் n பிளஸ் 1 காமனாக எடுத்து அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா n பிளஸ் 1 மைனஸ் ஆர் இதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம்னா அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவாயினா n பிளஸ் 1 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலாக மாறிடும். பிகாஸ் அதையும் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஃபேக்டோரியல், பிகாஸ் வந்துட்டு n மைனஸ் ஆர்ல இருந்து 1 ஆட் பண்ண அடுத்த நம்பர் அப்படிங்கும் போது அதுலயும் இதையும் மல்டிப்ளை பண்ணும் போது நம்ம அது ஃபேக்டோரியலாக கொண்டு வரலாம். n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் பிளஸ் 1 ஈக்குவல் டு n மைனஸ் ஆர் பிளஸ் 1 ஃபேக்டோரியல். இதைத்தான் நம்ம எழுதியிருக்கோம். இங்க வந்து ஆர் ஃபேக்டோரியல் மாற்றணும். ஸோ n ஃபேக்டோரியல் மல்டிப்ளை பை ஆர் ஆர் ஃபேக்டோரியல். ஓகே, ஆரால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும் போது ஆர் மைனஸ் 1ங்கிறது வந்து ஆர் ஃபேக்டோரியலாக சேஞ்ச் ஆகும். ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஃபேக்டோரியல். இப்போ காமன் டினாமினேட்டர் வந்துருச்சு. ஸோ நியூமரேட்டரை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். n ஃபேக்டோரியலை காமனாக வெளியெடுத்து n பிளஸ் 1 மைனஸ் ஆர் பிளஸ் ஆர் divided by n minus r plus 1 factorial r factorial. ஓகே, இப்போ n ஃபேக்டோரியல் இங்கே n plus 1 அப்படின்னு வரும். கீழே வந்து
அந்த n+1 சேர்த்து எழுதி -r போட்டுக்கலாம். r ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம். மேல இருக்கிறத n+1 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். கீழே n+1 -r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல். இதுல என்ன இருக்குது? NCRல வந்துட்டு n-க்கு பதிலா n+1 இருக்கு. ஸோ n+1 CR. ஸோ வந்துருச்சு. திஸ் இஸ் ஹைன்ஸ் ப்ரூஃப். இது என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்துட்டு n-r+1 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கோம். செகண்ட் டேர்ம்ல r வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்புறமா வந்துட்டு காமன் டினாமினேட்டர் கிடைச்சிச்சு. ஸோ அதனால வந்துட்டு நியூமரேட்டர் ரெண்டே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும் போது n ஃபேக்டோரியல காமனாக வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்த பிறகு பார்த்தா n+1ங்கிற டேர்ம் வரும். ஸோ n+1 இன்ட்டு n ஃபேக்டோரியல n+1 ஃபேக்டோரியல் ஃப்ரேம் பண்ணலாம். டினாமினேட்டரில் n+1 - r ஃபேக்டோரியல் வரும். r ஃபேக்டோரியல் கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு n+1 CR அப்படிங்கிற ஃபார்ம்ல கிடைச்சிருக்கும். ஓகே, அவ்வளோதான். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நமக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்து அதனுடைய சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற சம்ஸ்லாம் எப்படி, அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.